இருக்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொள்கைகளும் தத்துவங்களும் இல்லாத ஒரு கட்சி, ஒரு அமைப்போ கட்சியோ தான் ஓகேங்களா ரசிகர்களை உருவாக்கும். அது நம்ம மக்கள் கிட்ட புகுத்துட்டு போகும்போது, நானே இல்லைன்னா கூட, ஒரு தலைவனே இல்லைன்னா கூட மீண்டும் அந்த கட்சி மீண்டும் எழுன்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்றது அர்த்தம் நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்களா? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நானே சொல்லிடவா? இல்ல, நீங்க தான் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்க தான் கேள்வி கேட்டிருந்தீங்க. விஜய் சார இத பத்தி தான் பேசுறாங்கன்னு. அவர் கொள்கை கோட்பாடுகளை அறிவிச்சிட்டாரு. அது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்குள்ள புகுத்தாம நான் ஒரு தலைவனா நான் போயிட்டேன், இந்த கட்சியை வந்து மேல எழும்புறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாத கட்சிகளுக்கு மட்டும்தான் தலைவன்கிற ஒரு ஆள் வேணும்னா ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நான் நீன்னு அடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு போறேன்னா வந்து பயப்பட